வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே எனக்கு. ஸோ அது செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புது கம்மலுங்க, எப்படி இருக்குது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேயே மிந்த்ராவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். நேற்று நைட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தாங்க இருந்துச்சு. அது வந்து ஓரளவுக்கு ஹாட் வாட்டர் குடித்தாலே சரியாயிட்ருக்கும். நான் தான் எதுவும் பண்ணாமல் போய் தூங்கிட்டேன். காலையில் ஏஞ்ச உடனே வாய்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், என்னடா வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்து கத்தாரில் கொஞ்சம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அப்படி தான் த்ரோட் இன்ஃபெக்ஷனு, கோல்டு, காஃபு அப்படின்ட்டு தான் போய்கிட்டு இருக்கு. குண்டுமல்லி செடி எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருந்தால இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மொட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்க, இங்கே எல்லாமே மொட்டு இருக்குது. அதோட சூப்பராக ஒரு பூ கூட பூத்துருக்கு. டெய்லி 1-2 பூக்கிட்ட பூத்துட்ருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இது இல்லாமல் இன்னுமே நிறைய சின்ன சின்னதாக அந்த மொட்டை எல்லாம் விட்டுட்ருக்கு. கருவேப்பிலை செடி வந்து முன்னாடி பட்டு போயிருந்தது இல்லை, அது இன்னும் துளுக்கவே இல்லைங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்போ துளிர் வரும்னு தெரியல. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு வந்து துளிர் வந்திருக்கும். ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல. நம்ம கார்டனுக்கு எடுத்துகிட்டு அந்த மண், அதுக்கப்புறம் செடி எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் எதுவுமே செட் பண்ணல. கொஞ்சம் எனக்கு பேக் பெயினாக இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் செட் பண்ணலான்ட்டு. ஏன்னா இதெல்லாம் செஞ்சேன்னா கண்டிப்பாக இன்னுமே நல்ல பேக் பெயின் வந்து அதிகமாகிடும். அதனால் இப்போதைக்கு கை வைக்காது அப்படின்னு சொல்லிட்டார் இவர். சரி, ஓகே, கொஞ்சம் சரியானது இது பண்ணலான்ட்டு. இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இங்கே இன்னுமே நிறைய மண் வந்துட்டு அங்கே இருக்குது, போய் எடுத்துகிட்டு வரணுங்க. அது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் 2 பேராக சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வர்றப்போ பண்ணலான்னு இருந்தேன். கொஞ்சம் அவருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு வந்து நம்ம செட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல செடி வந்து வளர ஆரம்பிக்கும் வின்டரில். சரி, பார்ப்போன்னு இருக்கும். முன்னாடி நம்ம கார்டன் வந்து ஃபுல்லாக மண், ஜல்லி அது மாதிரிலாம் இருந்தது. அப்போ கூட நான் பெருசாக மெயின்டைன்லாம் பண்ணல. ஆனால் இந்த சிமெண்ட்டு போட்டதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காலையிலே பூனை வந்து கக்கா போய் வச்சுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாக்கணும். இப்போ பாரு, தண்ணி வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. ஏது இங்கே தண்ணி அப்படின்னா ஏசியோட அவுட்லெட் தண்ணி இருக்குல்ல, அது வந்து எல்லா வீட்டுக்கும் சேர்த்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய தண்ணி வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ தண்ணி வர்றது கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாசம் பிடிக்குது. ஸோ டெய்லியுமே காலையில் நான் வந்துட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இது பாருங்கள், இங்கே எல்லாம் பாசம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அது இல்லாத புறா, இது குருவி அதெல்லாம் அங்கே வந்து கக்கா போய் வச்சுருக்கு. இப்போ வந்து காலையில் செடி கூத்துறது தண்ணி ஊற்றுற வேலையோடு இந்த தண்ணி தள்ளுற வேலையும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து வருது. அது தள்ளுறது கூட இது இல்லை, பட் ஒரு நாள் மறந்துட்டாலும் அது ஒரு மாதிரி பாசம் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த இடம் எல்லாத்தையும் வந்துட்டு பெருக்கணுங்க. கொஞ்சம் நல்லா காய விட்டு அப்புறம் தான் பெருக்கணும். சட்டுன்னு அழுக்காயிடுது. ஏன்னா இங்கே நல்ல டஸ்டி ஏரியாவில், அதனால செம்மையாக டஸ்ட்டு வருது. வந்து இந்த இடத்துல பாட்டில் அது மாதிரி வச்சாங்க, அதுவுமே பெருசாக செட் ஆகலை. சட்டுன்னு ரொம்பி அதுவுமே வெளியில் தான் போகுது தண்ணி. ஸோ இதுக்கு என்ன ஐடியா பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள், அது வரைக்கும் இருக்குது. வந்து நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகிறோங்க. என்னம்மா பண்ண போகிறோம்? அச்சு கையில் என்ன வச்சுருக்க? அது என்ன, அது போட்டால் என்ன ஆகும்? அவங்க வந்து நம்ம கார்டனில் இருந்த சொரக்காய் சீடு வந்து கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சு வா, அத்தை வீட்டில் போய் கொடுத்துட்டு வருவோமா? ஓகே, போகலாம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா உப்புமா தான் செஞ்சு கொடுத்தேன் அவருக்கு. தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு சாம்பார், மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸு, வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேவி வந்து செஞ்சு கொடுத்தாச்சு அவருக்கு. இப்போ வந்து ஷாப்பிங் போகிறதுக்காக காசு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நேற்று தானே ஷாப்பிங் போனேன், மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க. நானே அப்படி தாங்க நினைக்கிறேன். என்னாச்சுன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். இட்லிக்கு ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் கிராண்ட்மாவில். நாங்கள் கீழேயே போகலையா, அதனால வந்துட்டு அது ஞாபகம்
ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வாங்கணும்னு இருந்தால் அதையும் மறந்தாச்சு. சரி கண்டிப்பாக இது ரெண்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கிளம்பி இருக்கோம். நார்மலாக வந்து நம்ம இட்லிக்கு மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு இருக்கே, சப்பாத்தி பூரி அப்படிலாம் கோதுமை தோசை ஊற்றி சமாளிச்சுக்கலாம். இப்போ இட்லி ரைஸும் இல்லை, கோதுமை மாவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வாங்கலான்ட்டு. அதோட குட்டீஸ்க்கும் வந்து பர்த்டேனால ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி எதையாவது வாங்கிட்டு வருவோம் குட்டீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணலாம். நம்ம அச்சு பாப்பா ஒரு பக்கம் ஷாப்பிங் கார்ட் எடுத்து வச்சுட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்கா. ஏய் ஒன்னொரு ஒரு ரியல் இங்கே அம்மா காசு கொடுத்தனே இங்கே தொலைச்சிட்டியா? ஷாப்பிங்க்கு எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்திருக்க? ஒரு ரியால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய காசு. என்ன வாங்க போகிற இதுக்கு? லஞ்ச் டேபிளா? லஞ்ச் டேபிளாக நட்ஸும் ஃப்ரூட்ஸும் ஒரு ரியால் கொண்டு தர மாட்டாங்க. ஓடி போயிரு. ஆஷீர்வாத் கோதுமை மாவு இது வந்து 2 கிலோ எவ்வளோ வருதுன்னா 10.75 ரியால் வந்து வருது. இது இட்லி ரைஸ் வந்து இந்த இது தாங்க வாங்குவேன். கேரளா ஃபுட்ஸில் வந்துட்டு இட்லி அரிசி அப்படின்னு இருக்குல்லையே, இது வந்து 2 கிலோவில் வாங்குறது. ஸோ 2 கிலோன்றதுனால ஒரு 2-3 பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறது எப்பயும். லூலுக்கு வந்தாலே இதுதான் வேலை. இந்த பாருங்க, இந்த இது வந்து ஜீப்பில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒன்றுத்துலேயும் ஒரு தடவை உட்காந்து ட்ரையல் பார்த்துருச்சு. இன்னைக்கு இதில் உட்காந்துட்ருக்கு. என்னடா பார்க்குற? பிரேக் எங்கன்னு தெரியலையா ஆச்சு? பெட்ரோல் போட்டியா? ஆமாம். ரேட்டு பார்த்தீங்களா 1129. இவ்வளோ ரேட்டு இல்லை. ஆனால் நம்ம நிஜ ஜிப் மாதிரியே இருக்குது இல்லை ஜீவிதா? சூப்பராக இருக்குது. 2 பேரும் உட்காந்துக்கலாம். அழகாக இருக்குது. சரி போதும் வா போகலாம். பாப்பாவை ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தேன்னா நம்ம எதுக்கு வாங்க வந்திருக்கோன்னே மறந்துடுங்க. இல்லைன்னா எல்லா செக்ஷன்லேயும் நின்று அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த ஹாலோ ஹூப் வச்சு சுற்றிட்டுருக்காங்க. போதுமாடா? ஓகே. இன்னும் சாக்லேட்டா? ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராபெரி முடிச்சுட்டு சாக்லேட் கேட்குறாங்க. மெயினாக ஷாப்பிங் போனதுக்கு ரீசன் வந்து குட்டீஸ்க்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும், உனக்கு பர்த்டே இல்லமான்ட்டு காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி சண்டை போடுறா பாருங்க. இந்த வீக்கெண்ட் மியா பார்க்கில் வந்துட்டு மூவி வந்து போட போகிறாங்க. ஸோ ஒரு நாளும் ஒரு மூவி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மிஷரிப்பில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை ஹாரி பாட்டர் மூவி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தாங்க. நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு நல்லா பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு போடுவாங்க. நாங்கள் மியா பார்க்கில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் இந்த வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். குட்டீஸ்க்கான மூவி தான். ஆனால் நம்ம ஃபேமிலியோட சும்மா வந்துட்டு ஒரு ஓப்பன் ஏரில் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சைட்லலாம் வந்துட்டு மிஷரிப்பில் வந்து ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. பாப்கார்னு, ஐஸ்கிரீம் அது மாதிரி ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. இங்கேயும் ஸ்டால்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓல்டு தோஹா போர்ட்டில் வந்துட்டு ஆக்வேரியம் வந்து இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஸோ இங்கேயும் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் தான். ஸோ இந்த தடவையாவது போவோமான்னு தெரியல. நடுவில் விசாகன் குட்டிக்கு எக்ஸாம் வந்ததுனால எங்கேயுமே எங்களால் போக முடியல. ஸோ இந்த தடவை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம். ஆன்சர் கேலரியில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து 50% ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கங்க. ஹோமு, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அது எல்லாமே ஆஃபரில் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வாங்கின பிரதர்ஸ் தையல் மிஷின் பார்த்திங்கன்னா இப்போ 195 வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நாங்கள் போன தடவை வாங்கின ஆஃபரு. ஸோ நீங்கள் யாராவது தையல் மிஷின் வாங்கணுன்னா இந்த தடவை பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஃபுட்வேர்ஸு, ட்ரெஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆஃபரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிட்டு வந்து சொன்னாங்க. நான் இன்னும் போகலை. அதனால் இந்த ஷாப்பும் வந்து போகலான்னு வச்சுருக்கேன். தெரியல என்னன்ட்டு. இதோட ஃபுல் ஆஃபர் பார்க்கணும் அப்படின்னா D4D ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதோட ஆஃபர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் ஷாப்பிங்க்கு வந்துட்டு போகலாங்க. எல்லாமே நிறைய 50% ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. கத்தாரால இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது வந்து அக்டோபர் 13th வரைக்கும் இருக்குது. பட் இதோட டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியலங்க. நீங்கள் யாராவது போயிருந்தால் சொல்லுங்கள். பட் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்துருந்தேன். அதில் வந்து எல்லா ஷாப்போடது எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் ஃப்ரீ என்ட்ரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். எந்த கேக்னா ரொம்ப பெரிய வால்நட் கேக்கு. ஆக்சுவலா இந்த செலிப்ரேஷன்ல நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. இவ்வளவு பெரிய பிள்ளையா இன்னுமே வந்து என்னத்தை கேக் வெட்ட. இப்ப வந்து ரஞ்சுக்கு நம்ம கேக் எடுத்து போறோம். அப்படியா? என்ன இன்னைக்கு ரஞ்சுக்கு? ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு எங்க அம்மாக்கு கேக் வெட்ட போறோம். ஆமாங்க, ரொம்ப பெரிய கேக் வந்து நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். காமிக்கிறேன்.
நேற்றுக்கு வந்து எஃப்எஃப்சியில் வாங்கியிருந்தாங்க இல்லையா, இது டேட்ஸ் அண்ட் வால்நட் கேக்கு. இதுதான். இந்த பிள்ளைங்க வந்து சும்மானே இருக்க மாட்டாங்க. கேக் வெட்டலையான்னு கேட்டு ரொம்ப வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்னடா வெட்டணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்தாச்சு. கட் பண்ணலாம். இருங்க கேண்டில் வச்சிருவா. சரி அழக்கூடாது. இதுக்கு 1 2 3 கோ. ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. பர்த்டேக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்ததுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸு, அது இல்லாத லாஸ்ட் வீடியோவில் நிறைய நம்ம யூடியூப் சொந்தங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு இந்த பர்த்டே. சாப்பிடு இன்னொன்று இருக்கு. தண்ணிக்கெல்லாம் வருது அதுல. அப்புறம் அன்பு வேண்டும். அப்புறம்டா அச்சு வேற என்ன இருக்கு அதுல? பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். அவ்வளவுதானா? தேங்க்யூ. பர்த்டேக்கு கேக் வெட்டியாச்சு, பாட்டு பாடியாச்சு. அதுக்கப்புறம் என்ன டான்ஸ் இல்லாத பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அச்சு லித்தோ சேர்ந்து செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா ட்ரெண்டிங்கான சாங்க்கு தான் ஆடிட்டுருக்காங்க. நியர்பை இது ஒரு 3லேருந்து 4 தடவை தான் கேட்டிருப்பாங்க இந்த குட்டீஸு. ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டு ஆடிட்டுருக்காங்க. அப்படி என்ன பாட்டுக்கு தான் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. கோல்டன் ஸ்பேரோன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டுக்கு தாங்க ஆடிட்டுருக்காங்க 2 பேருமே. இந்த பாட்டெல்லாம் ஈஸியாக 3-4 தடவையிலே மனப்பாடம் ஆயிடுது. ஆனால் நம்ம ஃபோனிக் சவுண்ட் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எனக்கு தெரியாதுன்ட்டு ஓடி போயிடுறாங்க இவங்க. வந்து லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டிலே கியர் போட்டு அவங்க போய் ஷூ போட வேண்டியதான். ஆமாம். ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் அப் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வார்ம் அப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்க ஸ்கேட்டிங் ஷூஸோடு பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வார்ம் அப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்பி ஸ்கேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.